புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து வளர்ச்சி நிதியின் கீழ் திருபுவனை கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவில் தெருவிற்கு வாய்க்கால் மறுசீரமைத்தல் மற்றும் மூடுபலகை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை 7,25,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் உள்ள தொட்டி தெரு, பொன்னம்பலம் நகர் மற்றும் ஐயர் தெரு மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், மதகடிப்பட்டு பாளையம் கிராமத்தில் விடுபட்ட தெருக்களுக்கு வாய்க்கால் மற்றும் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை 28,20,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர்கள் குயிலாபாளையம், மகா கன்ஸ்ட்ரக்ஷன், செல்லிப்பட்டு பழனிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இங்க பாருங்கண்ணா, பாருங்க சத்யா அவர் அந்த புரோகிராம் நிறைய பார்த்துக்கிறாரு. இல்லைங்க மேசரி நான் ஒட்டி நில்லுங்க. நேராக பாருங்க சார். வாங்க வெயிட் பண்ணுங்கண்ணா. மலைக்கு மாலை அப்படியே. ஹலோ குடிங்க, நீங்க குடிங்க. போதும் வாங்கி 1000 இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை சேர்ந்து பணியாற்றணும், அவ்வளோதான். பெரிய காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி 10 ஆண்டுகளாக நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கியும் சால்வை அணிவித்தும் நலத்திட்ட உதவியும் வழங்கப்பட்டது. நிகழ்வில் உழவர்கரை மாவட்ட நிர்வாகிகள், அறிவுசார் பிரிவு பிரதிநிதிகள், மீனவரணி நிர்வாகிகள், காலாப்பட்டு தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தனது பிறந்த நாளில் துப்புரவு பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே பாராட்டுகளையும் மகிழ்ச்சியினையும் ஏற்படுத்தியுள்ளது. அப்படி இப்படி பின்னாடி நில்லுங்கம்மா. அம்மா இப்படியே வந்துருங்க, இப்படி நில்லுங்க. இப்படி திரும்புமா பாருங்க பாருங்க. நீங்க பாருங்க. நீங்க பாருங்க. ஏங்க பாருங்க. புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், புதுச்சேரியில் காங்கிரசார் பாத யாத்திரை சென்றனர்.
இதை தொடங்கும் போது 150 பேர் இருந்தனர். முடியும் போது 50 பேர் கூட இல்லை. அதுவும் சாப்பாட்டுக்கு சண்டை போட்டுக் கொள்ளும் அளவில்தான் அந்த பேரணி நடந்து முடிந்திருக்கிறது. 2016 முதல் 2021 வரையில் புதுச்சேரியில் ஆட்சியில் இருந்த அவர்கள் ஒன்றுமே செய்யாமல் கருப்பு சட்டை அணிந்து கலாட்டா செய்து கொண்டிருந்தனர். எதிர்க்கட்சியினர் போன்று செயல்பட்டனர். இப்போது இவர்கள் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு வாக்கு கேட்க வருகிறார்கள் என்று மக்களே கேள்வி எழுப்புகின்றனர். நிலைமை இப்படி இருக்க யார் ஆட்சியை பிடிப்பது? அமைச்சரவையில் எத்தனை இடம் கிடைக்கும்? தனியாக ஆட்சி அமைக்கலாமா என்று காங்கிரஸ் திமுகவினர் சண்டை போட்டு வருகின்றனர். பாஜக 2021 என்ன வாக்குறுதிகளை கொடுத்ததோ அதை செய்து காட்டியுள்ளது. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி வந்தால் ஏழை மகளிருக்கான 2500 ரூபாய் உதவித்தொகை கண்டிப்பாக நின்றுவிடும். இவர்கள் எதிர்மறை அரசியல்தான் செய்வார்கள். மத்தியில் பாஜகவும் இங்கு கூட்டணி ஆட்சியும் இருந்தால் இரட்டை என்ஜின் அரசு தொடர்ந்து மிக சிறப்பாக நடக்கும் என்பது மக்களுக்கு தெரிகிறது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று சொல்லி டகால்டி வேலையை திமுக காட்டுகிறது. இப்போது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் விழிப்படைந்து ஆட்சியில் பங்கு கேட்கின்றனர். திமுக மறுக்கிறது. தூங்கி எழுந்து திடீரென தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ்காரர்கள் நியாயம் பேசுகிறார்கள். செல்வ பருந்தகை போன்ற கைகூலிகள் ஸ்டாலினுக்கு ஜால்ரா போட்டுவிட்டு திமுகவை ஆதரிக்கும்படி செய்து விடுவார்கள். பராசக்தி என்ற திரைப்படம் மூலம் ஹிந்தி திணிப்புக்கு காங்கிரஸ் கட்சியினர் எவ்வாறு மிக மோசமான முறையில் நடந்து கொண்டனர் என்று திமுகவே அவலமாக காட்டியிருக்கிறது. பாஜக போன்ற கட்சிகள் சொல்லாததை கூட காங்கிரஸ் கட்சியினர் மீது பரப்பி இருக்கின்றனர். பராசக்தி திரைப்படத்தை பார்த்துவிட்டு காங்கிரஸ் எப்படிதான் திமுகவுடன் கூட்டணி வைக்க செல்கின்றனரோ என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய VP ராமலிங்கம், வரும் மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி வர இருக்கிறார். லாஸ்பேட்டையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் ஏராளமான நலத்திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். கூட்டணி தொடர்பாக கட்சியின் மேலிடம் பேசி முடிவு செய்யும் என்று தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் நடைபெற்ற காங்கிரஸ் பாத யாத்திரையில் KC வேணுகோபால் பங்கேற்றார். அவரை அக்கட்சியின் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயரே, இவர் ஒரு ரவுடி, இவரால் காங்கிரஸ் வெற்றி பெறாது என்று சொல்கிறார். 1998 கோவையில் நிகழ்ந்த மிகப்பெரிய குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய அப்துல் நாசர் மதானி என்பவரை கேரளத்திற்கு ரகசியமாக வரவழைத்து சிவப்பு கம்பளம் விரித்தவர் இந்த KC வேணுகோபால். கேரளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சோலார் பேனல் ஊழல் வழக்கிலும் இவர் பெயர் அடிபட்டது. இதே வழக்கில் KC வேணுகோபால் உள்ளிட்ட தலைவர்கள் மீது பெண் பாலியல் புகார் அளித்ததும் வெளியே வந்தது. அண்மையில் புதுச்சேரிக்கு இதே பாத யாத்திரை நிகழ்வில் பங்கேற்க வந்த தெலுங்கானா துணை முதல்வர் மல்லுபாட்டி விக்ரமார்கா நிலக்கரி சுரங்க ஒப்பந்தத்தை தனக்கு வேண்டியவருக்கு கொடுத்து ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியவர். இப்படி சட்டவிரோதமாக செயல்படும் காங்கிரஸ் கட்சியினர் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சட்டம் ஒழுங்கு குறித்து விமர்சிப்பது நகைப்பாக உள்ளது என்றும் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்தார். புதுச்சேரி மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் பணிபுரியும் அனைத்து விரிவுரையாளர்களுக்கும் கடந்த 2021ஆம் ஆண்டு 7வது ஊதியக்குழு பரிந்துரையின்படி புதிய ஊதிய விகிதம் அமல்படுத்தப்பட்டது. ஆனால் சம ஊதிய அடிப்படையில் 15 வருடம் முதல் 23 வருடங்களாக பணிபுரிந்து வரும் 26 விரிவுரையாளர்களுக்கு புதிய சம்பள உயர்வு அமல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்தும் 7வது ஊதியக்குழு சம்பளத்தை உடனடியாக வழங்க கோரி கல்லூரி அனைத்து விரிவுரையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் தொழில்நுட்ப கல்லூரி நுழைவு வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் பணிபுரியும் விரிவுரையாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். நீதி இங்கு நிலைத்திட ஒன்றுபட்டு வழங்கிடு.
புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் பணியாற்றும் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தங்களின் நீண்டகால கோரிக்கையான சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை வழங்க கோரி கடந்த 12ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய வருடாந்திர ஊதிய உயர்வு, போனஸ் மற்றும் இதர சலுகைகள் எவ்வித முன்னறிவிப்புமின்றி நிறுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக ஊழியர் சங்கம் சார்பில் பலமுறை அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தும் இதுவரை எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. கடந்த ஆண்டு முதலமைச்சர் ரங்கசாமி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு 10,000 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்க ஆணையிட்டிருந்தார். ஆனால் அந்த உத்தரவு அரசாணையாக வெளியிடப்படாமல் அதிகாரிகள் மட்டத்தில் முடக்கப்பட்டுள்ளதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உயிரை பணயம் வைத்து பணியாற்றிய எங்களுக்கு முதலமைச்சர் அறிவித்த நியாயமான ஊதிய உயர்வை கூட வழங்க அதிகாரிகள் மறுப்பது ஏன் என போராட்டக் குழுவினர் வேதனையுடன் கேள்வி எழுப்பியுள்ளனர். சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இருக்கும் முதலமைச்சரின் உத்தரவை அதிகாரிகள் செயல்படுத்தாததை கண்டித்து ஊழியர்கள் தங்களின் போராட்டத்தை தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளனர். ஊதிய உயர்வுக்கான அரசாணை வெளியாகும் வரை போராட்டம் தொடரும். நாளை கோரிக்கைகளை வலியுறுத்தி அரை நிர்வாண போராட்டம் நடத்தப்போவதாக ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த வேலை நிறுத்தத்தால் அவசரகால ஆம்புலன்ஸ் சேவைகள் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு உடனடியாக தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புரிவதற்காக எடுக்கப்பட்ட ஓட்டுநர்கள் என்பதை இந்த சுகாதாரத்துறை NRHM இயக்குநர்கள் மறுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் மீண்டும் NRHM திட்டத்தின் கீழ் வழங்குகின்ற அனைத்து சலுகைகளும் வழங்க கோரி கடந்த திங்கட்கிழமை 4 மணி அளவில் மாண்புமிகு மக்கள் முதல்வர்கள் பணித்திருக்கிறார்கள், கட்டளையிட்டிருக்கிறார்கள். இன்றைய வரையில் அதை செவிமடுக்காமல் அதற்கான கோப்புகளை தயார் செய்யாமல் காலம் கடத்தி கொண்டிருக்கின்ற இந்த NRHM இயக்குநரை, அலுவலகத்தை, அதிகாரிகளை வன்மையாக பாட்டாளி தொழிற்சங்கம் கண்டிக்கிறது. இந்த நிலை மேலும் நீடிக்கும் என்று சொன்னால் இன்றிலிருந்து இரவு முழுவதும் நாளை காலை பட்டை நாமம் போட்டு அரை நிர்வாண போராட்டம் நடத்துவதாக முடிவெடுத்திருக்கிறோம் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது நிறைய இடத்துல பாண்டிச்சேரியில் ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது, நிறைய இடத்துல ஆம்புலன்ஸ் வரல. புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரித்து நாடு முழுவதும் சப்ளை செய்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனையடுத்து இவ்வழக்கை தற்பொழுது CBI விசாரணை செய்து வருகிற நிலையில் இந்த போலி மாத்திரை தயாரிப்பு விவகாரம் எதிரொலியாக புதுச்சேரி மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தொடர்ந்து தரம் குறைவான மருந்துகளை விற்பனை செய்ய தடை விதித்து வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது மேலும் 2 மருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி அனந்தகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள பிரைமஸ் மருந்து நிறுவனம் தயாரிக்கும் பிரிம்க்ளவ் ஊசி மருந்து மற்றும் சோழன் மாவட்டத்தில் உள்ள பினாக்கிள் லைஃப் சயின்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் அசிடமோல் 500 எனப்படும் பாராசிட்டமல் மாத்திரை போதிய தரம் இல்லாததால் அதனை புதுச்சேரியில் விற்பனை செய்ய மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தடை விதித்துள்ளது. மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மருந்து உற்பத்தியாளர்களும் தங்களது நிறுவனத்தில் காலாவதியான மருந்து மூலப்பொருட்கள், துணை பொருட்கள் மற்றும் காலாவதியான மருந்துகள் அழிக்கப்பட்ட விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், மேலும் மருந்து உற்பத்தி மட்டுமின்றி 3ஆம் தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட மருந்துகளின் விவரங்களை 3 மாதங்களுக்கு ஒருமுறை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அலுவலகத்திற்கு முறையான ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் தொடர்ந்து தரம் குறைவான மருந்துகளுக்கு தடை விதிப்பதோடு மருந்து தயாரிப்பு தொழிற்சாலைகளுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகளை மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை விதித்து வருவது பரபரப்பையும் மக்களிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.
இருக்காது என்கிட்ட.